ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷுவல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வெஜிடபிள் ஆயில் கூட விட்டுக்கோங்க. அதில் நான் ஒரு 10 பூண்டு பல் பொடியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டை போட்டு அந்த நெய்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. நெய் ஏன் சேர்க்குறோன்னா, இதில் நம்ம ரொம்ப இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறது இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு. அதனால் நெய் போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பூண்டு பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் ஒரு 6 முட்டை அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த ஃப்ரைட் ரைஸு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் இது வீட்டிலே பொடி பண்ணது, அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்க்குறேன். நார்மலாக ஒயிட் டேபிள் சால்ட்டை விட இந்த சால்ட் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. இப்போ போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்ல ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ண போகிறோம், அதாவது முட்டை பொடி மாஸ் மாதிரி இதை நம்ம பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அது உதிராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாதம் பார்த்திங்கன்னா, நான் அந்த 2 கப் அரிசி நான் உதிராக வேக வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு உதிராக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிராக வரும். நான் இதில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் சாதாரண அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நெய் வேணாம் அப்படிங்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி விட போகிறோம். அந்த சூட்லேயே கிளற போகிறோம். நான் பாருங்கள், நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் லோவாக வச்சுக்கிறேன். ஏன்னா இரும்பு கடாய் எப்போவுமே ஹீட் அதிகம் கொடுக்கும். நீங்கள் நார்மல் கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஹை ஹீட்லேயே வச்சு கிளறி விடுங்க, ஆனால் கைவிடாமல் கிளறணும். இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து நல்ல சூட்டில் கிளற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இது நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்கிற டைமில், இந்த மாதிரி லாக்டவுன் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நெய் போட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவியில் எந்த டிஷ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வெஜிடேரியன் பண்ணியிருக்கேன், அதாவது குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ எதுனாலும் இதுக்கு சூட் ஆகும். இந்த குடமிளகா உருளைக்கிழங்கு கிரேவி இதுக்கான ரெசிபி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை மறக்காமல் பாருங்கள். இது 2ஓட காம்பினேஷன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. இல்லைனா கூட டொமேட்டோ கெச்சப் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.